Hello friends, welcome to Ahai Tamila channel. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகள் நிறைய இயற்கை தொடர்பான பாரம்பரியமான குழம்பு வகைகள்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா? வாழைக்காய். வாழைக்காயை சாப்பிட்டா என்ன ஆகும்? வாழைக்காய் அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்போம். காரணம் என்னென்னா அது வாயுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழைக்காய் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த வாழைக்காய் சாப்பிட்டா என்ன நன்மைகள், அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும், இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்னா அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாழைக்காய் வாயுத்தன்மையுடையதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் 100 கிராம் வாழைக்காயில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்கலாமா? 32% கொழுப்பு இருக்குங்க, அதாவது கொலஸ்ட்ராலுக்கு. உடல் எடையை குறைக்கணும்னா வாழைக்காய் சாப்பிடலாம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வாழைக்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குங்க. நார் சத்து இருக்குது, இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நார் சத்து அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. நார் சத்து மட்டும் கிடையாதுங்க, இதில் மாவு சத்து இருக்குது. அது குடலில் இருக்கக்கூடிய நச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதை வெளியேற்றும். இதில் பொட்டாசியத்தை ஏகப்படத்து கொட்டி கிடக்குதுங்க. பொட்டாசியம் அப்படின்னாவே நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டக்கூடியதுன்னு தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த வாழைக்காயில் விட்டமின் B6 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நோய் தொற்றுக்களை நம்மளை அண்டை விடாமல் தடுக்கும். ரத்தத்தில் சிவப்பணுக்களோட தன்மையை அதிகரிக்க உதவுறதும் இந்த B6ஓட வேலை தான். இது அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. சுகர் பேஷண்ட்டு வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டாங்க. அது காரணம் ரத்தத்தோட சர்க்கரை அளவு அதிகரிச்சிடணும்னு. ஆனால் வாழைக்காய் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக வாழைக்காயில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குங்க. ஸோ அதனால் அடிக்கடி வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ அதனால் வாழைக்காயில் வாரத்தில் ஒரு 2 தடவை சேர்த்துக்கிறதுல தவறே கிடையாது. இந்த வாழைக்காயை சிம்பிளாக எப்படி ஃப்ரை சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது தயிர் சாதத்துக்கெலாம் பக்காவான சைடிஷாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வாழைக்காயை எடுத்துகிட்டு மேலே கூடிய தோலை சீவிட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு தடிமனாக கட் பண்ணிக்கோங்க. இதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரணம் என்ன, அப்போ தான் ஒரு பைண்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஊறி இருக்கக்கூடிய வாழைக்காய் அதில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி ஷேலோ ஃப்ரை மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி செம்மையாக ரெடி ஆயிருங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. ஊறத்துக்கு மட்டும்தான் டைம் எடுத்துக்கும். பட் 5 நிமிஷத்தில் வாழைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ சத்துக்கள் இந்த வாழைக்காயை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் தாராளமாக இங்கே சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாழைக்காய் பற்றி இருந்த தவறான கருத்து கண்டிப்பாக உங்கள்லேருந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் ஆன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க.